ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருவாட்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது ஃபீடிங் மதர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீக்லி ஒன்ஸாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம ரிசல்ட் கொடுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 50 கிராம் அளவுக்கு கருவாடை எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து நல்லா 2-3 தடவை தண்ணியிலே வாஷ் பண்ணிக்கோங்க. அதில் மண் அதிகமாக இருக்கும், அதுக்காக நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அதோடய தலையை மட்டும் பிச்சு போட்டுட்டு உள்ளே பிளாக் கலரில் இருக்கும், அந்த மண் மாதிரி இருக்கும், அதை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் ஒருக்க தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நாலஞ்சு தடவை கூட நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் மேலே இருக்கிற மண் எல்லாமே போகும். இல்லைன்னா நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிடும்போது ஒரு மாதிரி நெருன்னு இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் மட்டும் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கனாலும் சேர்க்கலாம், சுவை இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் தூள் உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டீங்க அப்படின்னா வெங்காயம் வேகமாகவே வதங்கிடும். நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தை. ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எண்ணெயிலே வதக்குறீங்களோ அவ்வளோக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 3 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா 1 ஸ்பூன் மட்டும் மிளகாய் பொடி சேர்த்தா போதும். மல்லிப்பொடி 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சீரகப்பொடி, அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாமே நல்லா வெங்காயத்தில் படுற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு தான் வைக்க போகிறேன், அதனால் தண்ணி கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்து ஊற்றிடுங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கருவாடை இதோட சேர்த்துக்கோங்க. இதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.